ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். லாஸ்ட்டாக வந்து கிச்சன் டெக்கார் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அந்த மாதிரி வீடியோ ப்ராடக்ட்ஸோட வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ என்னென்னா ஹோம் டெக்கார் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம், யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இந்த வீடியோலையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன ப்ராடக்ட்னா ரிமோட்க்கு வந்து கவரு. இது நாங்கள் முன்னாடியே வாங்கியிருக்கணும். பாப்பா கீழே போட்டு லைட்டாக அந்த பேட்ரி கவர் இருக்குல்லையா அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கவர் வாங்கினோம். லெதர் சூப்பர் குவாலிட்டி, இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீ ஹோல்டர் தான். இது வந்து சம்திங் 80 rupees 90 rupees தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இது வந்து நிறைய ஹூக் இருக்குது பாருங்கள், 7 ஹூக் இருக்குது. நம்ம எவ்வளோ கீ வேணாலும் மாட்டிக்கலாம். வெயிட்டும் நல்லா தாங்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 3 ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இந்த மெசேஜ் இருக்கு இல்லையா அது இல்லாமல் அந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீ மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்டாண்ட், இது 3 அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரீயும் அந்த ஸ்டாண்டும் 8 பீஸ் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு அது வர்த்துன்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த ரிமோட் ஸ்டாண்டு தான். இது காம்போவில் 3 பீஸ் வரும். நல்ல பிளாஸ்டிக், குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான். அது வெயிட்டும் நல்லா தாங்குது. எங்கள் ரிமோட் நல்லா வெயிட்டாக இருக்கும், அதோட வெயிட்டும் நல்லா தாங்குது. ஸோ அழகாக நான் வந்து அந்த வேர்ட்ஸு ப்ளஸ் அந்த ட்ரீ உள்ள மாதிரி இந்த ஸ்டாண்டு அழகாக எங்கள் டிவிக்கு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ரூமில் 2 ஹோல்டர் வந்து வச்சுட்டேன். ஒன்று ஏசிக்கும், இன்னொன்று வந்து இன்னொரு ரூமில் வந்து இன்னும் எதுவும் இது பண்ணலாதனால அது சும்மா எம்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த ஒரு டெக்கார் ஐட்டம் தான். இது ஜஸ்ட் ஒரு நார்மல் வுட்டில் ஏதோ ஒரு பிளைவுட் மாதிரி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெயிட் ரொம்ப கம்மி, அதிலே டபுள் டேப் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச இதில் வந்து நம்ம அதை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னா இந்த ஸ்விட்ச் போர்டுக்கான ஸ்டிக்கர்ஸு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சதாக பார்த்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இது சின்ன சின்னது தான், இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்விட்ச் போர்டுக்கும் நான் வந்து ஒட்டியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். எனக்கு பிடிச்சதை வந்து அந்தந்த இடத்துல வந்து நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 150 அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் 500 அபோவ், பாக்கி எல்லாமே 200க்குள்ளே தான். ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக டெக்கார் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர் ஸ்டாண்டு. இது வாஷிங் மிஷின் பக்கத்தில் நான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, சும்மா ஷெல்ஃபில் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இது மட்டும் தனியாக வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வாங்கிக்கிட்டேன். அதுலேயே ஸ்டிக்கரும் கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து ஒட்டிட்டு நமக்கு அந்த வெயிட்டும் தாங்குது, அந்த ஒட்டினாலும் வெயிட்டு தாங்குது. அதே மாதிரி பாத்ரூமில் பாப்பாவோட லோஷன் ஷாம்பு வைக்கிறதுக்காக அது தனியாக வாங்கிக்கிட்டேன் இன்னொன்று. நெக்ஸ்ட் வந்து ஷேப் மிரர் ஸ்டிக்கர். இது வந்து வாஷ் பேஷன் கிட்ட நான் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப கச்சன்னு இல்லாமல் இது ஸ்டிக்கர் தான். நம்ம வந்து கண்ணாடி வாங்கி மாட்டணும்னு இல்லாமல் என்ன கிளியராக பிக்சர் தெரியாது, இருந்தாலும் வந்து ஒரு டெக்கார் ஐட்டமாக அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து லாண்ட்ரி பேஸ்கெட் தான். ஆனால் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட பேஸ்கெட் இருக்குது. நான் டாய்ஸ் போகிறதுக்காக இது வாங்கினேன். இது பாருங்கள், ஹேண்டில் இருக்குது, பிடிச்சி தூக்குற மாதிரியும் இருக்குது, ப்ளஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரியும் இருக்குது. இது ஜஸ்ட்டு ஒரு நார்மல் அட்டைப்பெட்டியில் தான் பண்ணியிருக்காங்க. அது மேலே வந்து துணியால் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் வாங்கினது வந்து காம்போவாக 2 பீஸ் வாங்கினோம். இன்னொன்று நான் ஜஸ்ட்டு யூஸ் பண்ணாமல் மேலே வச்சுருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா லேடர் தான். இது வந்துட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்து தான். எனக்கு தெரிஞ்சு 2000 கிட்டன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினாங்க. ஜஸ்ட்டு நம்ம லாக் பண்ணி ஒரு இதாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இடமும் உங்களுக்கு கிடைக்காது பாருங்கள். இதுவே ரொம்ப பெரிய எண்ணெயெல்லாம் வச்சோன்னா வீட்டுக்குள்ளே மேலே அப்படி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இது 8 அடுக்கு இருக்குது. ஸோ ஈஸியாக நான் வந்து வாஷிங் மிஷின் சைடில் வந்து நான் வச்சுருவேன். ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட் இந்த கிளாக் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஆசைப்பட்டு வாங்கினேன். அந்த 3 பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி, நானே என் ஹஸ்பண்ட் குட்டி பாப்பா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டிசைட் பண்ணி யோசிச்சு நான் வாங்கினேன். இதுவும் 150 170 அந்த மாதிரி தான். நான் குவாலிட்டி இருக்காதுன்னு நினச்சேன். இது நாங்கள் வாங்கியே இப்போது 1.5 years கிட்ட ஆக போகுது. இதுவும் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்டி ட்ரைனிங் பண்ணுறதுக்காக நான் பாப்பாவுக்காக இந்த ட்ரே வாங்கினேன். இது நல்ல
குவாலிட்டி நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் இது. அது கார் மாதிரி நம்ம குழந்தைங்கள வந்து என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மோஷன் போனால் கூட நம்ம அதை எடுத்துகிட்டு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மூடியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 350 சம்திங் இந்த ப்ராடக்ட்டு. அந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லானது வந்து பெட் கவரு. இது பார்த்திங்கன்னா அதிலே அங்கங்கே உங்களுக்கு கரை தெரியும். ஸோ நான் அதுக்கப்புறம் இதை சர்ச் பண்ணி இது வாங்கி இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது. இது வந்து 500 அபோவ் சொன்னாலே அது இந்த ப்ராடக்ட் தான். தண்ணி கீழே அப்சர்வே ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் பெட் கவர் தான் இது. நல்ல எலாஸ்டிக் இது. ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா கிச்சனில் வால் ஸ்டிக்கர் நான் வாங்கினேன். ஸோ நான் ஒட்டியிருந்தேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பியுமே இங்கே உப்பு தண்ணினால் அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆனதுனால நான் அதை பிரித்தோன்னே நல்ல ஸ்டிக்கருங்க, நல்ல குவாலிட்டியான ஸ்டிக்கர் இது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டிக்காக இருந்தது. பார்க்க அப்படி தெரியவே இல்லை. நான் கொஞ்சம் ஈஸியாக வந்துரும்னு நினச்சேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்துச்சு வந்து கிரானைட்டை. நான் வந்து சரி எனக்கு இது வேண்டாம், ஏன்னா உப்பு தண்ணி பட்டு திரும்பி இதுலேயும் வெள்ளை ஆகுறதுனால நான் வேண்டான்னு விட்டேன். ஒரு சிலர் கண்டிப்பாக அந்த மாதிரி உப்பு தண்ணியெல்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். 150க்கு வந்து 2 ரோல் அந்த மாதிரி வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதுவும் கூட. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா இது வந்து வால் ஹூக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் ஆணி அடிக்க முடியாது இல்லையா. நான் எங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லேருந்து நான் இப்போ காமிச்சது எல்லாமே இந்த ஹூக் வச்சு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 ஒர்த்தான ப்ராடக்ட் இது. 20 பீஸ் வரும் 150க்கு. ரொம்ப ஒர்த்து. ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எது வேணாலும் அதில் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ டோட்டலாக வந்து நான் 17 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் முன்னாடியே வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸு நான் லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.